அங்கேன்னு பெரியாழ்வார் ரெண்டு பக்கமும் அப்படி பேசுகிறார். சின்ன குழந்தையா சிசுவாக இருக்கிறதையும் அவ்வளவு அனுபவிச்சார். ஜாக்கிரதை, வயசான காலம் வரப்போகிறது, ஜாக்கிரதையாக இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, எங்கேயாவது காசு பணம் மறந்து வச்சிருந்தீங்களா, சோர்வினால் பொருள் வைத்ததுண்டாயில் சொல்லு சொல்லு என்று சுற்றும் இருந்து ஆறு வினவிலும் வாய் தருவாதே அந்த காலம் அடைவதன் முன்னம் மார்வம் என்பதோர் கோவில் அமைத்து மாதவன் என்பதோர் தெய்வத்தை நாட்டி ஆர்வமாய் போய்விட வல்லார்க்கு அரவதண்டத்தில் உயலுமாமே. கவலைப்படாதீங்க, அதுக்கு மருந்து இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நிறுத்துக்கொடி உடையானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவிக்கு மருந்தறிவாரும் இல்லை. மருத்துவனா என்ற மாமணி வண்ணா மறுபிறவி தவிர திருத்தி உன் கோயில் கடைப்புகப்பை திருமாலிருஞ்சோலை எந்தாய் என்று சொல்கிறார். அதுக்கடுத்து ஆகாச கங்கை வருது. அதை சதுமுக பிரம்மா கையில் வாங்குறாராம். சங்கரன் சதுமுக பிரம்மா கையில் வாங்கி சங்கரன் கையிலே ஏந்தி சதுர்புஜன் தாளில் விடுறாராங்க. பிரம்மா, சிவன், சங்கரன் அந்த சதுமுகன் கையில் சதுர்புயன் தாளில் சதுர்புகன் தாளில் அங்கேருந்து வர இடுத்திழி கங்கை கடுமுரலங்கை கண்டம் என்னும் கடிநகரே என்று சொல்லி அந்த கண்டம் என்னும் கடிநகருக்கு சொல்கிறார். அதே மாதிரி கஜேந்திர மோட்ச கதையை நிறையா தடவை சொல்கிறார். பட்சிகளுக்கு ஆகாசம் பலம், மீன்களுக்கு ஜலம் பலம், பலகீனனுக்கு ராஜா பலம், சிறுவர்களுக்கு அழுக பலம், அழுது எதையும் சாதிச்சுருவா. எல்லா இடங்களும் போயிட்டு வருகிறார். போயிட்டு கடைசியில் அந்த எது மிகப்பெரியது எதுன்னு சொல்லி நாரதர் கேட்குறாரு. நாரதர் பிரம்மாட்ட கேட்கும்போது எது உலகத்தில் பெருசு அப்படிங்கிறார். ரொம்ப வேடிக்கையாக இருக்கு இந்த கதை. ஆழ்கடலாய் கங்கையாய் ஆழ்கடலாய் அவனியாய் அருவரைகளாய் ஆழ்கடலாய் கங்கையாய் அவனியாய் அருவரைகளாய் ஆமையாய் கங்கையாய் ஆழ்கடலாய் அவனியாய் அருவரைகளாய். கடற்கரையில் ஒரு யானையை ஆமையை பார்த்தார். இந்த நாதர் பார்த்து ரொம்ப பெரியவராக இருப்பார் இருக்கே, இந்த கடலை அழைச்சிட்டு இருக்கிறேன்னாரு. அவர் சொன்னார், இல்லை இல்லை ஏமா ஆயிரக்கணக்கான இருக்கா இங்கே என்ன. ஆமையுடை கங்கையாய், கங்கை அவ்வளோ பெருசுன்னா. அவனியாய், இந்த கங்கையை தாங்கிட்டு இருக்க பூமி அதான் பெருசு அப்படின்னார். அவனியாய் அருவரைகளாய், இந்த 4 பக்கமும் இமயமலை சாரல்ல நடுவில் ஓடிட்டு இருக்கேன், அவள் தான் எனக்கு பலம். ஆமையாய் கங்கையாய் ஆழ்கடலாய் அவனியாய் அருவரைகளாய் நான்மறையாய். பிரம்மாண்டமை கேட்டார், நீர் தான் பெரியவரோ அப்படின்னு. ஆஹா, என் கையில் இருக்கிற வேத புஸ்தகம் இருக்குது, அந்த சிலபஸ் போயிடுத்துனா போச்சு, பாடம் போச்சு. அதனால் அதுதான் வச்சு தான், தர்மத்தை வச்சு தான் நான் காரியம் ஓட்டின்னு இருக்கேன்னார். அவனியாய் அருவரைகளாய் சேவமுடை நாரதனார் சென்று சென்று ததுத்திரைஞ்ச கிடந்தான் கோயில். ஆமையாய் கங்கையாய் ஆழ்கடலாய் அவனியாய் அருவரைகளாய் நான்மறையாய் நான்முகமாய் வேள்வியாய் தக்கணையாய்த்தாருமானான். அது எல்லாம் முடித்து, ஹோமம் முடித்து, பிரசாதம் முடித்து, எல்லாம் முடித்து, கடைசியில் ஒரு ரூபா வச்சு அச்சுத பிரியதாம் கொடுக்குறாளே, அதில் தான் இருக்கேன் நான் அப்படிங்கிறார் பெருமாள். அதில் தான் இருக்கேன், அது எது கொடுத்தாலும் சரி போரும், அங்கே தான் நான் உட்காண்டிருக்கேனா அப்படிங்கிறார். நான் தான், கண்ணனுடைய வேலை தான் அது அப்படிங்கிறார். அப்புறம் 64 படிப்பு 15 வருஷம் வரைக்கும் படிப்பை பற்றி கவலையே படலை. ராஜாவானா ராமன் வந்தால் படிப்புன்னா ஆட்டோமேட்டிக்காக கொண்டு சேர்த்துருவா. வர வேன் கூட்டுன்னு போய்விடும், மத்தியானம் சாப்பாடு கொண்டு விடுவா, லஞ்சு கொண்டு விடு, வேலைக்காரை கொண்டு விட்டுருவா, சேஃப்டி ஆகிடும். இவரை யார் கூட்டின்னு போகிறது, யார் வர்றது, எந்த வாத்தியார் என்ன ஒன்றும் தெரியாது. 15 வருஷம் வரைக்கும் பொழுத போக்கி விட்டாரா. இனிமே தான் படித்தாலும் போல இருக்கே, யாரை பார்க்கலாம் வாத்தியார்னு சொல்லிட்டு சாந்தீபினியை பிடிக்கிறா. இவரும் உஜ்ஜயினியில் இருக்கிற குச்சேலருமா சாந்தீபினிக்கிட்ட போய் 64 கலைகளையும் 64 நாளில் முடிச்சுட்டு டிகிரி வாங்கின்னு வந்துட்டான்.
ஒரு கலைக்கு ஒரு வருஷம் 64 நாள் 64 கலை முடிஞ்சது, படிப்பு முடிஞ்சது என்றார். அதோட குருதட்சணை என்னவென்று கேட்டார். மாதவத்தவன் புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டாரை மீண்டகத்த பொறுப்பழியாய். மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல் வாய் மாண்டாரை ஓதுவித்த தக்கடையாய் உருவே கொடுத்தானூர். அது ஓதுவித்த தட்சணை அவர் வேற ஏதாவது பொருளை கேட்கலாம். செத்து போன பிள்ளையில போய் கேட்டுட்டு இருந்தார். அவளையும் மீட்டு கொடுத்து லட்சுமிகிட்ட கொண்டு கொடுத்தார். மரணகால அவஸ்தைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு வருகிறார். அதுக்கடுத்து வேலை தங்கள் வயந்துதித்த புத்திரலைக்கு தண்ணீர் வாசம் எடுத்துக்கொள்ளும்படியான பிரம்ம உத்திரத்தால் இப்பிறவி, இந்த பிறவி கிடைச்சது மிகப்பெரிய காரியம். இந்த பிறவியை விட்டுறாதீங்க. பல்லாண்டு பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை வில்லி உத்துர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவிந்துரைப்பார். நமோ நாராயணாய் வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்து இருந்து ஏத்துவர் பல்லாண்டே என்று சொல்லி அவருடைய முடிப்பார். மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை ஏன்று கொண்டிருப்பார் கிரப்பன் குடிய தமிழருக்கை மூன்றடி நிமிர்த்து மூன்றில் தோன்றி மூன்றில் மூன்றுவானான் காண்கடந்தொழில் போல் கங்கையின் கரை மேல் அகார உகார மகாரங்களாகிய 3 எழுத்துக்குள்ளே தான் இருக்காராம். அறிய வேண்டும் அர்த்தமெல்லாம் இதுக்குள்ளே உண்டு. அதாவது 5 அர்த்தம் என்று அர்த்த பஞ்சகத்தில் வரக்கூடிய வார்த்தை இது. அப்படி பெரியாழ்வார் திருமொழியில் அருமையாக நிறையா பாடல்கள் பொழிஞ்சிட்டார். அதனால் இது கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிருக்கு. கிட்டத்தட்ட 500 பாடலுக்கு மேலே வர்றதுனால இதனுடைய கண்டென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் ரொம்ப பொறுமையாக நம்ம கேட்க வேண்டியிருக்கு. அதனால் இருந்து தான் கேட்டு தான் ஆகணும். அந்த ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால், அப்படிப்பட்ட பாடல் வரும்போது ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான் எம்பெருமானாருக்கு முன்னால குறத்தாழ்வான் மோட்சம் வாங்கிட்டார். என்ன சுவாமி இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது உண்மை வரவேற்கிறதுக்கு அங்கே ஆள் இருக்க வேண்டாமா? அதனால் அடியேன் இருந்துட்டு நீர் அதுக்கப்புறம் வர்றதுங்கிறது நல்லா இருக்காது. கதறி எழுதாராம் எம்பெருமானார். அத்தம்பாசம் கதறி எழுதாராம். ஆனால் உந்தி பரத்தில் சொல்வார். பதக முதலை வாய்ப்பட்ட கடிறு கதறி கதறி கைகூப்பி என் கண்ணா கண்ணா என்ன உதவ புள்ளூர்ந்து வந்து தோன்றிய அதகன பூச்சி காட்டுகின்றான். ஒவ்வொருத்தர் சொன்னார் ஆதி மூலமே நான் கூப்பிட்டுதுங்கிறார். நாராயணா நாகனையாய் அப்படின்னு கூப்பிட்டுதுன்னார். எத்தனையோ வருஷம் ஜலத்துக்குள்ளே இருந்ததுங்கிறா. மிருகங்களுக்கு ஜலத்தில் பலம் கம்மி, முதலைகளுக்கு பலம் ஜாஸ்தி, இதுக்கு பலம் கம்மி. இந்த பாதக முதலை வாய்ப்பட்ட களிறு கதறி கைகூப்பி என் கண்ணா கண்ணா என்ன கதறதான் கதறி கைகூப்பி என் கண்ணா கண்ணா என்ன ஊரிலேன் காணியில்லேன் உறவு மற்றொருவரில்லை பாரில் என் பாத மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி காரொளி வண்ணனேன் கண்ணனே கதறுகின்றேன் ஆருளை களைகடம்மா அரங்கமா நகருளானே தெளிவிலா கடங்களில் சூழ் திருவரங்கத்துள்ளோங்கும் ஒளிவுளார் தாமே என்றே தந்தையும் தாயும் ஆவார். அன்னையாய் அத்தனாய் என்னையாண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே. எல்லாம் அவளை தந்தையும் தாயுமாக நமக்கு சொல்லியிருக்கா. அப்படி பெரியாழ்வாருடைய பாசுரங்கள் கொஞ்சம் நிறையா இருக்கும். இதுரோன் வாசிதம் விஷ்ணோர் தாஸ்வான் தர்கானவே தன்விபுரே பிரபத்தியேஸ்வரம் விஷ்ணு சித்தம் புரசதம். நல்லதிருப்பல்லாண்டு 403 வாழியே 461 குறைத்தான் வாழியே சொல்லறிய வாணிதனில் சோதி வந்தான் வாழியே தொடைசூடி கொடுத்தவள் தன் தொழுந்தவப்பன் வாழியே செல்வ நம்பி தன்னை போல் சிறப்புற்றான் வாழியே சென்று கிழி அறுத்து மால் தெய்வம் என்றான் வாழியே. வெள்ளிமுத்தூர்
நகரத்தை விளக்கினான் வாழியே பெரியர்கோன் பட்டர்பிரான் மேதினியில் வாழியே பிரஜாபே பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிமயசா கோபிராமணேபியோ சோமஸ்திரித்யம் லோகாகமஸ்தா சிகிரோ பவந்து காவேரி வர்த்ததாம் காலே காலே வருஷது வாசவா ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க ஸ்ரீ சவர்த்ததாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே, வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.